இல்லை 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 இல்லை, அப்படி மட்டும் நடக்கவே கூடாது. நான் எப்படியாவது இங்கிருந்து வெளியே போயாகணும். அதுக்கான வழியை கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரமா வெளியே போயாகணும். நீ நல்லா இருக்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு மூளை கெட்டு போயிடுச்சா? பவானியால தான் நீ உயிர் பழைச்சிருக்க. அதுக்கு காரணம் இவதான். மூளை கெட்டு போனது எனக்கு இல்ல, உங்க எல்லாருக்கும் தான். இவன் நினைக்கிற அளவுக்குலாம் அப்பாவி கிடையாது. இவ என் பின்னாடி அலையிற ஸ்டாக்கர் மட்டும் கிடையாது, அதை விட ரொம்ப மோசமானவ, ஆபத்தானவ. இவளுக்கு மந்திரம் எல்லாம் தெரியும். கெட்ட மந்திரங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இவளுக்கு தெரியும். ஒரே நேரத்துல இவளால 2 இடத்துல எப்படி இருக்க முடியும்? நீங்க எப்பவாவது யோசிச்சீங்களா? நான் உங்களுக்கு சொல்றேன், இவ ஒரே நேரத்துல 2 வடிவத்தை எடுப்பா. ஐயோ வீரா, நான் எந்த வடிவமும் எப்பவும் எடுக்கல. நான் எப்பவும் ஓம் பவானி தான். நான் எந்த வடிவமும் எப்பவும் எடுக்கல. உன்னால என்ன இந்த ரூம்ல அடைக்க முடியும்? அதுதான் நீ செஞ்சிட்டியே. அன்பான வார்த்தைகள் எல்லாம் பேசி என்ன கீழே அண்டர் கிரவுண்ட்ல அடைச்சிட்ட. இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிறியா? ஆஹா, என்ன நடிப்பு! செம்ம செம்ம. ஆனா உன்ன தபிசன நம்பலாம், மத்தவங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் சாகர வரைக்கும் உன்னை எப்பவுமே நம்ப மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன நம்ப. Shut up! Just shut up. நீ யாருங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட நடிக்காத. உன் உண்மையான முகத்தை நான் பார்த்துட்டேன். தபிஷத்தா, நீங்க அவனை தனியா விடாதீங்க. அவன் கூடவே போங்க. ஆனா ஏன் தெரியல, உன்னை நான் முழுசா வெறுத்திருக்கணும். உன் முகத்துல கூட முழிச்சிருக்க கூடாது. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன உன்கிட்ட இழுத்துட்டு வருது. அது என்னன்னு தெரியல. நீ பவானியா இல்ல ராணியா? எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. அதனாலதான் என்னால உன் கூட மோதவும் முடியல. ஆனா நான் மோதுவேன். ஆனா நான் மோதுவேன். உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? இல்ல. ஏன்? இந்த மந்திரக்காரியோட ஏதாவது மாய வேலையா தான் இருக்கும். வாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த வீராக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்றது பவானி? நான் பல முறை சொல்லி பார்த்துட்டேன். இதான் உண்மை. வீராவை மறந்துரு பவானி. நீ என் கூட வந்துரு. ஜனா, நீ சொல்றது சரிதான்.
நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன். என்னோட எதிர்காலமே இப்ப கேள்விக்குறி ஆயிடுச்சு. இனி என்னோட எதிர்கால உண்மை என்னன்னா, தனி மரமாயிட்டேன். எனக்கும் வீராவுக்குமான உறவு இப்படி ஆயிடுச்சு. இதுதான் என்னோட தலையெழுத்துன்னு நினைக்கிறேன். பவானி பவானி பவானி, நான் தான் இருக்கலப்பா. நான் இருக்கல. பவானி, பவானி அங்க பாரு. நீ ரொம்ப டயர்டா இருக்க. நம்ம அங்க போலாம், வா. நீ கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடு, வா. பவானி, பவானி பாத்து பவானி, நான் உன்னை தூக்கி விட்டுமா? வேணாம் வேணாம் வேணாம். இல்ல, என்னால எழுந்து நிக்க முடியும்னு தோணல. ரொம்ப வலிக்குது. பவானி, நான் ஜனா, உன்கிட்ட அந்த மருந்து, அந்த வலி போக்குற மருந்து நான் பார்த்தேன். அந்த ஸ்ப்ரே அங்க இருந்துச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் அதை எடுத்துட்டு வரியா? நான் கொண்டு வரேன். தேங்க் யூ. பவானி, பவானி, பவானி என்ன முட்டாளாக்கிட்டு போயிட்டாளா? பவானி, பவானி, ஐயோ, இந்த சத்தம் திரும்ப கேக்குது. ஐயோ, இந்த குரல எப்படி நிறுத்துறது? நான் எப்படி தப்பிக்கிறது? இது எனக்கு மட்டும் ஏன் கேக்குது? பவானி, 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 நீ என்ன பண்ற பவானி? என்ன பார்த்து எதுக்கு நீ ஓடுற? நான் உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். உனக்கு நல்லதான் நினைக்கிறேன். நீ எனக்கு நல்லதெல்லாம் பண்ண நினைக்கல. நீ என்ன முட்டாளாக்க தான் பாக்குற. திரும்பவும் ஏமாத்த பாக்குறியா? அப்ப உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீ என்ன கட்டி பிடிச்சு அழுவன்னு நான் நினைச்சேன். ஏமாத்துக்காரா, நீ ஒரு ஃப்ராட். என்னோட சக்திகள் எல்லாம் என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு தானே நீ இப்படி எல்லாம் பண்ண? ஆமா ஆமா நாகினி, என்ன உன்னை அடையிற வாய்ப்பு நான் எழுந்துட்டேன். ஆனா உன் சக்திகள் அடையிற வாய்ப்பு எனக்கு எப்பவுமே கிடைக்கும். சோ அத நான் இழக்க விரும்பல. நீ நினைச்சிருந்தா எனக்கு எல்லாத்தையும் அன்பா கொடுத்திருந்திருக்கலாம். ஆனா நீ கொடுக்கல. தர முடியாதுன்னு அடம் பிடிக்கிற. அதுக்கான தண்டனை நீ அனுபவிக்க போற. என் விருப்பப்படி நீ அதை கொடுத்துதாகணும். அதுக்கப்புறம் நான் உன்னை கொன்னு ஆதி நாகினியுடைய சக்திகளை மட்டும் இல்ல,
நாகமணிக்கு நானே தலைவன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் நான் பெரிய பலசாலி ஆயிடுவேன். இந்த பிரபஞ்சத்துக்கு நான் தலைவன் ஆயிடுவேன். பக்தர்கள் எப்பவுமே கடவுளாக முடியாது. நாம எல்லாம் நாகங்கள், அந்த பரமேஸ்வரனோட பக்தர்கள். நாம எப்பவுமே போது, நிறுத்து 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 நிறுத்து. உன்னோட இந்த சின்ன புத்தியாலதான் நீ நாகினியா இருந்து கழுகோட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்க. பாரு, என்ன நல்லா பாரு. என்கிட்ட இருந்து கத்துக்கோ. நான் கும்பிடுறது கடவுள் இல்ல, அந்த ஆசுரனை கும்பிடுறேன். இதுக்கப்புறமா நான் இதைத்தான் செய்ய போறேன். உன்னோட பக்தி எல்லாம் எனக்கு தேவையில்லை. வீரா அவனோட வீட்டுல இருக்கிறதுக்கே உனக்கு அனுமதி கொடுத்தா, உன்னோட எல்லா தப்பையும் மன்னிச்சிட்டா. ஆனா நீ என்ன பண்ண? இல்ல, அதுதான் அவ பண்ண தப்பு. இது கலியுகம், கலியுகம். இங்க மறக்கிறவன் மன்னிக்கிறவன் வேணும்னா மகான் ஆகலாம். ஆனா கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. திருட்டுத்தனம் இருந்தாதான் இங்க ஜெயிக்கவே முடியும். அதனாலதான் நான் ஜெயிக்கிறேன். உங்க எல்லாரையும் முட்டாளாக்குறேன். ஒரு தடவை, 2 தடவை இல்ல, பல முறை, 1000 முறை. உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வச்சனா, நீ அசுரனா மாற வேண்டிய தேவையே இல்ல. என்ன, நீ பொறுப்புலயே ஒரு அசுரன். பொறுப்ப பத்தி எல்லாம் நீ பேசாத. அப்புறம் அந்த வீராவோட பொறுப்பு. வாய மூடுடா, வாய மூடு. இதுக்கு மேல வாய் திறக்காத. நீ உன்னோட அசுத்தமான வாயால இனிமே வீராவோட பேரை சொல்லாத. அதுவே ஒரு பெரிய பாவம். ஏமாத்துக்கார, சூழ்ச்சிக்கார, ஃப்ராடு நாகமே, எல்லாத்துலயும் இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நீ பொய்யதான் சொல்லிருக்க. ஆரம்பத்துல நீ என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் எனக்கு வீரக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட இருக்கிற மாதிரி நடிச்ச. அதுக்கப்புறம் என்னோட நண்பனா நடிச்ச. என்கிட்ட நீ இது வரைக்கும் சொன்ன எல்லாமே பொய் தான்.